அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரமுத்து, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. அவ்வளவு ஆத்திரமா வருது, அவ்வளவு கோபம் வருது. ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சியின் கீழே நம்மளா ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா யோசிக்கணும். எல்லாரும் ஒர்க் பண்றோம், நீங்களும் ஒர்க் பண்றீங்க, நானும் ஒர்க் பண்றேன். மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அவுட்டர்ல அதர்ல இருக்க டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா நிறைய போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியால மாநிலம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியல் போர் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இந்த திராவிட முன்னேற்றம், கேவலமான இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8752 கொலைகள் பதிவாயிருக்கு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத மாதிரி மக்கள் தயவு செஞ்சு விழிப்புணர்வு ஆயிக்கங்க. திருப்பியும் ஓட்டு போட்டோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வீட்லயும் இதே மாதிரி ஒரு கொடூரங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நம்ம இருக்கோம். நம்ம வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கு, என் வீட்ல 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நல்ல யோசிங்க மக்களே. கிட்டத்தட்ட 8752 கொலைகள் தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 1977 பெண்கள் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 367 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல 38 குழந்தைகள் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி பயணமாகிட்டு இருக்கு? இந்த 5 வருஷத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாத்தீங்கன்னா 2 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்முறை பண்ணி கொண்டிருக்கான். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியில இருக்கவங்க யாருங்க கேள்வி கேட்க சொல்றீங்க? நமக்கு மேல இருக்க தலைமையான கேள்வி கேட்க சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டுல நம்மளை ஆட்சி செய்யக்கூடியது யாருங்க ஆட்சி செய்யறா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சி செய்யுது. அப்ப யார கேள்வி கேட்க சொல்றீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்குறேன்னு சொல்றாங்க. இரும்பு கரம் கொண்டு யாரு அடக்குறாங்க? அவங்க கட்சியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ராஜீவ் காந்தின்றவர் பாத்தீங்கன்னா மாணவரணி செயலாளரா இருந்தவர். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே பாத்தீங்கன்னா ஆபாசமான வார்த்தைகள் சோசியல் மீடியால பாக்குறோம். அவ்வளவு பேர் பகிர்ந்திருக்காங்க. என்ன அவங்கள ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க கொள்கை பரப்பு இணை செயலாளர் கொடுத்து பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க. பாலியல் வன்புணர்வு பண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பதவி உயர்வு மட்டும்தான் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருண்ட தமிழகத்தை இன்னையோட அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து வர ஆட்சியாளர்கள் இரு கரம் கூட்டி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாற்றத்தை நம்ம மாத்தியே ஆகணும். இல்லைன்னா தமிழ்நாடு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மாநிலமா இந்தியாலே இல்லாத லெவலுக்கு அடிமட்டத்துக்கு ஆல்ரெடி போயிருச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன சாதனை செஞ்சீங்க நீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் தான். இது டோட்டலி ஃபெயிலியர் மாடல், டோட்டலி ஃபெயிலியர் மாடல். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைகளை கூப்பிட்டு நீ கர்நாடகால பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் பாராட்டுதலுக்குரியது. தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா விளம்பரம் தேடிட்டு இருக்கீங்க. 2 பசங்களை கூப்பிட்டு நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வெளியிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு மாநிலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றத மக்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்கள் மேலதான் அடக்குமுறைகள் பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யறாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நீங்க ஒத்த சீட்டு வாங்குறதுக்கும் 2 சீட்டு வாங்குறதுக்கும் 5 சீட்டு வாங்குறதுக்கும் தமிழக மக்களையும் உங்களுடைய ஜாதி ரீதியான மக்களையும் அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மக்கள் தயவு செஞ்சு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? அப்படின்னா என்னையும் நீங்க சொல்லுவீங்க, இவன் ஒரு சங்கி, இவன் மதவாதி அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ நீங்க ஓட்டு போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு. இந்த 5 வருட கால ஆட்சியில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்களை பண்ணிருக்கு அப்படின்றத இப்ப இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாத்தீங்கன்னா இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை பண்ணி கொண்டிருக்கான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மு.க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அங்க ரீல்ஸ் போட்டு அதை வெளியிட்டு இருக்காரு. என்ன ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சர் கீழே நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருக்குங்க. ஸ்கூல் மேல இருக்க ஓடு விழுந்து ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க. என்னங்க நீங்க பண்றீங்க? அது கீழே இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்றத்துல தலைவரா இருந்தவருங்க. ஏதாவது ஒருத்தன் படிச்சவன் அமைச்சரா உட்கார்ந்தாதானேங்க இந்த நாடு வழங்கும், நாடு நல்லா இருக்கும். மக்கள் தயவு செஞ்சு சொல்றேன், விழிப்புணர்வு ஆயிக்கங்க. ஏன்னா
வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல நல்லவர்களுக்கு வாக்களிங்க, நல்லவர்களுக்கு வாக்களிங்க. தயவு செஞ்சு இனிமேனாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு போனோம். நான் பணம் சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். நம்ம பெற்ற பெண் குழந்தைகள், நம்மளுடைய வாரிசுகள், அவன் குடும்பத்துல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். விளாத்தி குளத்துல அந்த அம்மா போட்டு அவ்வளவு அழுகல் இருக்குது, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு பாத்ரூம் போகக்கூடிய இடத்துல ஒரு ரேப் அட்டன் பண்ணி கொண்டிருக்க அப்படின்னா அவனை இன்னும் யாரும் நீங்க இரும்பு கரம் கொண்டு அவனை என்கவுண்டர் பண்ணி கொண்டிருக்க வேணாமா? அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பான ஒரு ஒரு மாநிலமா இந்த மாநிலம் இருக்கு? உங்கள்கிட்ட 5000 நாங்க கேட்டோமா சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன். உங்ககிட்ட நாங்க 5000 ரூபாய் கேட்டோமா சார்? எங்க பெண்மணிகளுக்கு நாங்க 5000 ரூபாய் கேட்டோமா சார்? அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்கள நல்லா பாத்துக்குவாங்க சார். மக்கள் பணத்தை சுரண்டி மக்கள்கிட்ட கொடுத்து நீங்க சொத்து சேர்க்கிறதுக்கும், நீங்க சொகுசா அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், நீங்க அதிகாரத்துல இருந்து அடுத்தவனை அடக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க முதல்வர் ஆயிருக்கீங்களே தவிர்த்து மக்களுக்கு ஒரு நல்லது பண்றது கூட நீங்க முதல்வர் ஆகவே இல்லை. இரு கரம் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு அப்படி நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு யாருக்கு தோணுதோ, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, மக்கள் கண்ணால பார்த்திருக்கோம். இந்த கிட்டத்தட்ட 5 வருட ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தை வந்து இருட்டுல அடைஞ்சிட்டான், இருட்டு ரூம்ல பூட்டிட்டான், டோட்டலா பூட்டிட்டான். நம்ம உழைக்கிறதுல சுரண்டி தின்னுட்டான் டோட்டலா. எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், திமுக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சொத்தை பிடிச்சா கூட மதுரையை வந்து ஸ்மார்ட் சிட்டியா மாத்திரலாம், அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், மக்கள் வந்து உங்களுக்கு எப்படியா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்த்து ஒரு விஷயம் கேட்கிறேன், எப்படியா திருப்பி திமுக ஆட்சி வரும், திருப்பி திமுக ஆட்சி எப்படியா ஸ்டேட்டஸ் போட உனக்கு மனசு வருது? கண்ணால விளாத்தி கொடுத்துல இப்ப கூட கொண்டிருக்காயா 2 வயது பெண் குழந்தைகள் ஆரம்பிச்சு 70 வயது மூதாட்டி வரைக்கும் ஓ வீட்டுல நடந்தா மட்டும்தான் அப்ப உனக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வருமா? எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே நம்ம தங்கைகள் தாயா. 70 வயதான மூதாட்டியை கூட கொண்டிருக்காயா. அந்த மாதிரி ஒரு கேவலமான இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க? தட்டி கேட்கிறவன் தப்பு பண்றவங்க, நீ சாராய விற்காத, ஒயின் ஷாப்பை இழுத்து மூடு அப்படின்னு சொல்றவன ஃபுல்லா இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஜெயில போடுவீங்க. இதுக்குதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. உங்களுக்கு வந்து இந்த முடிவுரை வந்து இந்த தமிழக மக்கள் இன்னமும் எழுதல அப்படின்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அகதியாதான் வாழ்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வு ஆகிங்க, நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.